Assalamu alaikum and hello friends, welcome back to our channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். இந்தியன் ஸ்டைலில் மக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு மக்ரோனி எடுத்துக்கிறேன், அதாவது 250 கிராம்ஸ். அதுக்கு நான் ஒரு வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மக்ரோனி தான் எடுத்துருக்கேன். அதுதான் நம்ம குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக கீரி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குவீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் குக் பண்ணிங்கனாவே அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸ் அளவுக்கு. இதுவும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளேயே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவு மக்ரோனிக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தியும் சேர்த்துறாதீங்க, குழஞ்சி போயிடும். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மக்ரோனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்னொரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டதும் சுவையான மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் ஸ்டைல்லே மக்ரோனி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால இப்படியே சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தர ட்ரை பண்ணுறேன்.
நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்க வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தேங்க்யூ.